உலகிற்கே படியளக்கும் அந்த அன்னைக்கு மட்டும் ஏன் கூரை இல்லை? மழையிலும் வெயிலிலும் ஏன் நனைகிறாள்? உறையூர் வெக்காளியம்மன் இதோ அந்த அதிசய வரலாறு. அக்காலத்தில் ஆட்சி செய்த மன்னன் பராந்தக சோழன். அவனது குருவான சாரமா முனிவர் சிவபெருமானுக்காக அரிய மலர்களை நந்தவனத்தில் வளர்த்து வந்தார். ஆனால் அந்த மலர்களின் அழகில் மயங்கிய மன்னன் சிவனுக்கு செல்ல வேண்டிய மலர்களை தன் ராணிக்காக எடுத்துச் சென்றான். முனிவர் எச்சரித்தும் அவன் கேட்கவில்லை. இதனால் கோபமுற்ற சாரமா முனிவர் சிவனிடம் முறையிட சிவபெருமான் உறையூரை நோக்கி பார்வை செலுத்தினார். உடனே முழு நகரமும் மணல் மழையால் மூழ்கத் தொடங்கியது. வீடுகள் அனைத்தும் மண்ணுக்குள் புதைய ஆரம்பித்தன. உயிருக்கு அஞ்சி மக்கள் எல்லை தெய்வமான வெக்காளியம்மன் கோவில் அம்மனை சரணடைந்தனர். மக்களின் வேதனையை கண்ட அன்னை சிவபெருமானிடம் சினம் தணிய வேண்டினார். மணல் மழை நின்றது. ஆனால் வீடுகளை இழந்த மக்களை பார்த்து, என் மக்கள் அனைவரும் கூரையின் கீழ் வாழும் வரை எனக்கும் கூரை வேண்டாம். நான் வானமே கூரையாக இருப்பேன். அன்று முதல் இன்று வரை வெக்காளியம்மன் கூரையில்லா சன்னதியில் வெயிலும் மழையும் தாங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள். உங்கள் குறைகளை சீட்டில் எழுதி அம்பாளின் சூலத்தில் கட்டினால் நீதி நிச்சயம் கிடைக்கும். ஓம் சக்தி.